கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த பஞ்ச கிரக சேர்க்கை 5 கிரக யோகம். இது பார்த்தீங்கன்னா பஞ்ச கிரக யோகம் அப்படிம்பாங்க. இது எங்க நடக்குது? கும்பத்திலே நடக்குது. உங்க சுயஸ்தானத்திலே தான் நடக்குது. சுயஸ்தானத்துல 5 கிரகங்கள் இருக்குது அப்படின் போது எப்படி இருக்கும் தெரியுங்களா? இதுல சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 1 மற்றும் 12க்கு அதிபன். அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். ராசி அதிபனே உங்களுக்கு சனி தானே. அதே மாதிரி 12ஆம் பாவம் மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப மெதுவா ஆனா உறுதியான முன்னேற்றம் அப்படின்னு சுக்கிர பகவான். சுக்ரன் 4 மற்றும் 9க்கு அதிபன். சுகதாயாஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் சுயஸ்தானத்தில் செல்ஃப் க்ரூமிங் என்னென்ன அழகுபடுத்திக்கணும். ஆல்ரெடி கும்பம் ரொம்ப பார்த்தீங்கன்னா நீட்டாக டீசெண்டாக அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆளுமையான பர்சனாலிட்டிஸ் அதிகப்படியாக நான் உழைக்கணுன்ற எண்ணம் இருக்கும். இந்த காலத்தில் என்னென்ன அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு உழைக்கணுன்ற எண்ணமோ என்னுடைய ஆளுமையும் எல்லாத்தையும் மீறி எனக்கு நான் என்னை அழகுபடுத்திக்கணும் அப்படின்ற எண்ணமும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். நான் ஒரு பெரிய இடத்துக்கு மீட்டிங்லாம் போகிறேன்ப்பா, நான் நார்மலாக போக விருப்பப்படுறேன், நான் கொஞ்சம் ஹைஃபையாக போகணும்னு ஆசைப்படுறேன், பந்தாவான காரில் போகணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை சார்ந்து என்னை பதப்படுத்தி கொள்ள பக்குவப்படுத்தி கொள்ள நிறைய விஷயம் நான் செய்வேன். அது நல்லதாக ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ். ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 5 கிரக சேர்க்கை, பஞ்ச கிரக யோகம். இந்த பஞ்ச கிரக யோகம் அப்படின்றது எல்லா ராசிகளுக்குமே இருக்குங்க. இது பாருங்க 5 கிரகங்கள் எந்த ராசியில் சேர்றாங்க அப்படின்னா கும்பத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு நாள் கும்பத்தில் இணைகிறாங்க, ஒவ்வொரு நாள் கும்பத்தை விட்டு வெளியே போகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சுக்கிர பகவான் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். புதன் பகவான் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 13லேருந்து மார்ச் 15 வரைக்கும். அதே மாதிரி பாருங்க செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 23லேருந்து ஏப்ரல் 2 வரைக்குமே இருக்கார். சனி பகவான் 6/3/2026 வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். இப்போ இந்த 5 கிரகங்களும் கும்பத்தில் இணையிறது அப்படின்றது பஞ்ச கிரக யோகம் அப்படிம்பாங்க. இது பாருங்க திருப்பி இந்த மாதிரி வரணும் அப்படின்னா உதாரணத்துக்கு சனி பகவான் கும்பத்தில் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா 29.5 ஆண்டு காலங்கள் எடுக்கும். அப்ராக்சிமேட்லி 30 வருஷம் ஆகும். என்னங்க குழப்புறீங்க? சனி பகவான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிட்டாரே அப்படின்ற உங்களுக்கு குழப்பம் வரும். பொதுவாக பாருங்க இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிட்டார். இது திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார். நீங்களே திருக்கணித பிரகாரம் பேசியிருக்கீங்க தானே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், நானே திருக்கணித பிரகாரம் பேசியிருக்கேன். அதே மாதிரி பாருங்க ஜாதகம் எழுதும் போது இந்த வருஷம் ஒரு குழப்பம் நடக்குது பாருங்க. நிறைய பேர் கிளையன்ஸே பார்த்தீங்கன்னா ஜாதகம் எழுதி கொடுக்கும்போது மேடம் திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சனி பகவான் மீனத்தில் இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம். மேடம் வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் சனி பகவான் கும்பத்தில் இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம். ஆக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மார்ச் 29லேருந்து இப்படி ஒரு குழப்பம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னு வருது. ஆக இந்த 5 கிரக சேர்க்கை அப்படின்றது பாருங்க என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி பலன்கள் கொடுக்க போகுது. அதே மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகளும் கொடுக்க போகுது. உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த பஞ்ச கிரக சேர்க்கை 5 கிரக யோகம். இது பார்த்தீங்கன்னா பஞ்சகிரக யோகம் அப்படிம்பாங்க. இது எங்கே நடக்குது? கும்பத்திலே நடக்குது. உங்கள் சுயஸ்தானத்திலே தான் நடக்குது. சுயஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இருக்குது அப்படின் போது எப்படி இருக்கும் தெரியுங்களா? நம்மளோட குணம் இந்த அந்நியன் படத்தில் பாருங்கள் அந்நியனாக இருப்பார், அம்பியாக இருப்பார், ரெமோவாக மாறுவார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ 5 விதமான கேரக்டர்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகுமா? கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகும். 5 விதமான கேரக்டர்ஸ்னால 5 விதமான பலன்களும் கிடைக்கும். நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இதில் சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 1 மற்றும் 12க்கு அதிபன். அதாவது உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். ராசி அதிபனே உங்களுக்கு சனி தானே. அதே மாதிரி 12ஆம் பாவம் மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றம் அப்படின்றது நடக்கும். இந்த சமூக சேவை செய்கிறவங்க, நிர்வாக பொறுப்பில் இருக்கவங்க, என்ஜிஓஸில் இருக்கவங்க, பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கவங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தொழில்கள் அப்படின்னு சொல்லலாம். டாக்டர்ஸு இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல லாபம் அப்படின்றது வருங்க. இவங்களுக்குலாம் பெருத்த முன்னேற்றம் அப்படின்றது வரும். இப்போ யாரும் கீழே ஒரு சிலர் கமெண்ட் போடுவோம், அப்போ உங்களுக்குலாம் நல்ல லாபம் இருக்குது இல்லைங்க அப்படின்னு. யாராக இருந்தாலும் உழைச்சா லாபம்ன்றது உண்டுங்க. நாங்கள் இந்த கிரகம் எப்போ எனக்கு நல்லது செய்யும் அப்படின்ற மாதிரிலாம் காத்துட்ருக்கிறது. உழைக்கிறது எங்களோட வேலை. நல்லது செஞ்சால் செய்யாட்டிப்போ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்.
காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சனி தசையில் இருக்கும்போது நம்ம மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். நாங்கள்லாம் சனி தசையில் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட். ஓகே. ஸோ இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், எந்த தொழிலில் இருந்தாலும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா லாபம் வரும். கொஞ்சம் இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக லாபம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதை சொல்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் சூரிய பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு 7ஆம் பாவத்துக்கு அதிபன், கலத்திர ஸ்தானத்துக்கு அதிபன் சுயஸ்தானத்தில் அப்படின்னும் போது எனக்கு தலைமை குணம் அப்படின்றது மேலோங்கும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ அப்படின்றது வரும். பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா பார்ட்னர் கூட ஒரு அதிகார மோதல் அப்படின்றது வரும். இந்த ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட ஈகோ வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சூரியன் சுயஸ்தானத்தில் இருக்கும்போது எனக்கு சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும். என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக ட்ரெமெண்டஸ் எனர்ஜி கிடைக்கும். நான் எதையாவது செஞ்சுட்டே இருக்கணும், எதையாவது சாதிக்கணும், என் மனசுக்குள்ளே ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருக்கும். ஐ ஷுட் பி சுப்பீரியர், எல்லாரை விட நான் வந்து பெரிய லெவலில் சாதிக்கணும், எல்லாரை விட நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒத்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் விட நான் சுப்பீரியராக இருக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும். ஈகோ கொஞ்சம் வரும் ஆப்வியஸ்லி, அதை மட்டும் விட்டு கொடுத்துட்டா போதும். நம்ம சாதிக்கிறதுக்கான ஒரு ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பகவான் இருக்காரு. செவ்வாய் பகவான் 3 மற்றும் 10க்கு அதிபன். அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது அதீத தைரியம், போராட்டம், அதாவது போராடும் மனோபாவம், போராடக்கூடிய தன்மை அப்படின்றது மேலோங்கும். ஒர்க் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பயங்கர வேற லெவலில் வேலை செய்வேன் அப்படின்றது, என்னோட ஆளுமை அதிகரிக்கும். எல்லாம் இருந்தாலும் பொதுவாக செவ்வாய் வந்து சுயஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின் போது உன்னால் முடியாது அப்படின்னு யாராவது மட்டம் தட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அவங்க மூஞ்சிலே முடிப்பாங்க. அந்த மாதிரி என்னால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, நான் வந்து முயற்சி பண்ணாமல் தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்ற மனோபாவம்லாம் இருக்கும். கோவம் வரும், சட்டுன்னு கோவப்படுறது, பட்டுன்னு டென்ஷன் ஆகிறது, இரிட்டேட் ஆகிறது, அதெல்லாம் இருக்கும். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா செவ்வாயினால் வரக்கூடிய நல்ல எனர்ஜிஸ் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புதன் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின் போது 5 மற்றும் 8க்கு அதிபன். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் சுயஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டுருக்கான். நான் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசியே சமாளிச்சிடுவேன். என்னுடைய பேசக்கூடிய தன்மை பயங்கரமாக இருக்கும். என்னோட புத்தி ரொம்ப கூர்மையாக வேலை செய்யும், ரொம்ப எஃபிகஸியாக நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வேன். கூர்மையான புத்தி, ரகசிய அறிவு, ஓவர் திங்கிங் அப்படின்றது வேண்டாம். எப்படி வரும் அப்படின்னா, ஒரு விஷயத்த 4-5 பேர்கிட்ட நம்ம அனலைஸ் பண்ணுவோம், கேட்போம். இந்த விஷயத்தை எப்படி செய்யலாம் 4-5 பேர் சொன்ன விஷயத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம புதுசாக ஒரு விஷயத்த திங்க் பண்ணி அந்த விஷயத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப திங்க் பண்ணுறீங்க, ரொம்ப நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின் போது ஓவர் திங்கிங் வரத்துக்கும் வாய்ப்புண்டு, மன ரீதியான குழப்பங்கள் வரத்துக்கும் வாய்ப்புண்டு. ஸோ அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன் வந்து 4 மற்றும் 9க்கு அதிபன். சுகதாயாஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் சுயஸ்தானத்தில் செல்ஃப் க்ரூமிங், என்ன நான் அழகுபடுத்திக்கணும். ஆல்ரெடி கும்பம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக டீசெண்டாக அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆளுமையான பர்சனாலிட்டிஸ் அதிகப்படியாக நான் உழைக்கணுன்ற எண்ணம் இருக்கும். இந்த காலத்தில் என்ன நான் அழகுபடுத்திக்கணும் அப்படின்றது தோணும். என்னோட உழைக்கணுன்ற எண்ணமோ என்னுடைய ஆளுமையும் எல்லாத்தையும் மீறி எனக்கு நான் என்னை அழகுபடுத்திக்கணும் அப்படின்ற எண்ணமும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். நான் ஒரு பெரிய இடத்துக்கு மீட்டிங்லாம் போகிறேன்ப்பா, நான் நார்மலாக போக விருப்பப்படுறேன், நான் கொஞ்சம் ஹைஃபையாக போகணுன்னு ஆசைப்பட்றேன், பந்தாவான காரில் போகணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை சார்ந்து என்னை பதப்படுத்தி கொள்ள, பக்குவப்படுத்தி கொள்ள நிறைய விஷயம் நான் செய்வேன். அது நல்லதாக, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ். சரி, ஆன் தி ஹோல் எல்லா ப்ளஸ்ஸையும் சொல்லிட்டீங்க. மைனஸ் ஏதாவது இருக்கும், ஆப்வியஸ்லி இருக்க தான் செய்யும். இத்தனை கிரகங்கள் வந்து சுயஸ்தானத்தில் இருக்காங்க அப்படின் போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங்னால எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேலே மன அழுத்தம், மனக்குழப்பம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேலே உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் முழங்கால் பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஆரோக்கியத்தில் கவனம் இருந்து கரெக்டாக பிளான் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா இந்த 31 days எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் பெனிஃபிட்ஸ் வரும். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, சரிம்மா ராசிக்கான பொதுவான பலன், கோச்சார பலன் எவ்வளோ சதவீதம்? 50%. இப்போ எங்கள் சுய ஜாதகத்துக்கு இந்த பஞ்சகிரக யோகம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாமா, அதாவது எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து 39 வயசாச்சு, 30 வயசாச்சு, திருமணமே ஆகலை,
39 வயசுக்கு திருமணம் நடக்குமா? 50 வயசுல கூட திருமணம் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது தேவை. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி திருமணம் பண்ணணும் அப்படின்னாலும் இது வரைக்கும் வீடு அமையறதுக்கான பிராப்தமே இல்லை, வீடு வாங்கணும், அதுல பெரிய வில்லங்க வருது, பிரச்சனை வருது அப்படின்னாலும் நம்ம வந்து பாருங்க இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. குழந்தைங்க சார்ந்த பிரச்சனை, சமுதாயம் சார்ந்த பிரச்சனை, தொழில் சார்ந்த பிரச்சனை, எதுவா இருந்தாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் தீர்வு என்ன? உங்களோட சுய ஜாதகம் தான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சோல் இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க. இந்த உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா என்ன நடக்கும் துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா. உங்க சுய ஜாதகத்தை நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.